கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பிரியமானவர்களே, எங்கள் ஒரு வீட்டை குறித்து பார்க்குறோம். அது கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடு. கன்மலை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடு. அப்போ இந்த வீட்டை பாருங்க, இது பெரு மழை பெய்தது, மழை பெரு வெள்ளமாக மாறுது, பெருமழை பெரு வெள்ளமாக மாறி இப்போ பெரு வெள்ளம் வந்து மோதுது, காற்று வந்து மோதுது. ஆனால் அந்த வீடு விழவில்லை, அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்படுது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரைத்தானே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏன் ரொம்ப போராட்டமாக இருக்குது, எனக்கு ஏன் ரொம்ப சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் புலம்புறது எனக்கு கேட்குது. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய உறுதித்தன்மையை நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத சோதிக்கக்கூடிய ஏதுக்கள் தான் இந்த பெருமழையும் பெருவெள்ளமும் காற்றும். கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கும் என்றால் எவ்வளவு சோதனை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அந்த வீடு நிலைத்து நிற்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற நல்ல அருமையான ஸ்டோரி. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மிகுந்த ஆழமான அர்த்தமுடையதாக அது இருக்கிறதுங்கிறத நாம் எங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் மேலே நான் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறேனா அப்படிங்கிறத எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அங்கே தேவன் மிக அழகாக சொல்லிட்டார். தேவனுடைய வேதத்தை நேசித்து அவருடைய வேதத்தை வாசித்து அந்த வேதத்தின்படி நடப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டவர்கள். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள்ங்கிறது காரியம் இல்லை. நான் விழுந்து போகாமல் நான் ஜெயமுள்ளவனாக இருப்பதற்கு முதலாவது தேவனோடு கூட, தேவனுடைய வார்த்தையோடு கூட நான் நெருங்கின ஐக்கியமாக இருக்கணும். 1ஆம் சங்கீதத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், முதல் சங்கீதமே தேவனுடைய வார்த்தையை தான் அது விவரிக்கிறது. அது பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும். இதுதான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் தேவனை நேசிக்கிறேனா அப்படின்னா நான் வேதத்தை வாசிக்கிறேனாங்கிறதான் கேள்வி. தேவனுடைய வேதத்தை நான் உட்கார்ந்து நான் பிரியமாக நான் வாசிப்பேன் என்றால் நான் தேவன் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன், தேவனை நான் நேசிக்கிறேன். தேவனை உண்மையாக நேசிக்கிற ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவனாக, அதை மிகுந்த ஒரு நேசத்தோடு வாசிக்கிறான், அந்த வாழ்க்கையில் கை கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ரெண்டாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மளை தாக்குவதற்கு பலவிதமான தாக்குதல்களை சத்துரு கொண்டு வருகிறத பார்க்குறோம். இங்கே நாம் பாருங்கள், பெருமழை பெரு வெள்ளமாக காற்றாக மோதுகிறது. யோபுடைய வீட்டில் கூட அவனுடைய பிள்ளைகள் புசித்து குடித்து கொண்டிருந்த பொழுது ஒரு காற்று வீட்டின் 4 மூலைகளிலும் வந்து மோதினது, அந்த வீடு விழுந்து விட்டது. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த யோபுனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே நாளிலே இறந்து போய்விட்டார்கள். ஆனால் இந்த வீடு நிலைத்து நின்றது. பின்னால் ஒரு வீடை பார்க்குறோம், அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடு. அது மணல் மேல் கட்டப்பட்ட, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டாங்க, ஆனால் அதன்படி செய்யலை. எவ்வளவு பயங்கரமாக, எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு ஜாக்கிரதையாக ஆண்டு இங்கே சொல்கிறார் பாருங்க. நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாது இருக்கிறவன். அப்போ அந்த ஓட்டம் நான் எனக்கு தோன்றபடி ஓடுறேனா அல்லது தேவனுடைய ஒழுங்கின்படி நான் ஓடுகிறேனா? இங்கே நான் ரொம்ப கவனமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுற பயம், தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய கனம், அந்த நடுக்கம் என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் கன்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு புத்தியுள்ள மனிதன். இன்னொரு மனுஷன் புத்தி இல்லாத மனிதன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஒரு முறை நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நாம் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிங்கம், ஒரு பால சிங்கம் யாருக்கு விரோதமாக எதிர்த்து வருது அப்படின்னா
சிம்சோனுக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறதை என்று நாம் பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், ஒரு சிங்கம் ஏற்று வருதுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு பயமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் மிக எளிதாக அந்த பால சிங்கத்தை தனக்கு விரோதமாக தன்னை கொல்லும்படி கர்ச்சித்து வந்த அந்த சிங்கத்தை யார் ஈஸியாக கொல்றா அப்படின்னா சிம்சோன் கொல்றான். நான் நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். பிரியமானவர்களே, இங்கே நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையில் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்கின்ற சத்துருவை குறித்து நான் வாசிக்கிறோம். அவன் எதிர்த்து வருகிறது, பயங்கரமாக சிம்சோனை தாக்கும்படி வருகிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேலே பலமாய் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் ஒரு நோக்கத்துக்காக அந்த மனிதன் மேலே வருகிறார். அதுக்கப்புறம் அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே அவர் அவனை விட்டு போய்விடுகிறார். பின்பு அந்த ஏதாவது சந்தர்ப்பம் தேவைப்படுது, ஆண்டுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் மீண்டும் அந்த மனிதன் மேலே வருகிறார். பின்பாக அவர் கடந்து போய்விடுவார். இது பழைய ஏற்பாட்டிலே தேவ ஆவியானுடைய செயல். புதிய ஏற்பாட்டிலே நாம் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படியான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து சொல்கிறார். அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். குமாரன் பரலோகத்துக்கு போன உடனே பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம், திருத்துவ தேவன். அப்போ இந்த தேவனுடைய தெய்வீக தன்மையில் தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே என்றென்றைக்கும் நம்மோட கூட இருக்கும்படியாக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சிம்சோன் மேலே பலமாக இறங்கினார். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவதை போல கிழித்து போட்டான். அவனுடைய கையில் ஒன்றுமே இல்லை. அது எதை காட்டுகிறது? சுய பலத்தினாலே சிம்சோன் அங்கே அவன் ஜெயம் எடுக்கவில்லை. தன்னுடைய மாம்ச பலத்தினாலே அவன் அதை ஜெயிக்கவில்லை. அவன் தேவ ஆவியின் பலத்தினாலே அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான், ஜெயித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ எவ்வளோ பெரிய சத்துரு அப்படிங்கிறது காரியம் இல்லை. எத்தனை வருட அனுபவம் உள்ளவன் என்பது காரியம் இல்லை. உலகத்தில் இருக்கிற பிசாசை விட எனக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர், எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து பெரியவர். அப்போ இவ்விதமாக தேவ ஆவியின் பலத்தினாலே சத்துருடைய தாக்குதலை நாம் ஜெயம் எடுக்க முடியும். முதல்ல நம்ம வாசித்தோம் தேவனுடைய வார்த்தை, தேவ ஆவியாண்ட வார்த்தை. அந்த வார்த்தையை, வசனத்தை நம்ம மிக கவனமாய் ஆவியாய் ஜீவனமாய் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் கிரமமாய் வாசித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்வதன் மூலமாக நாம் ஜெயம் எடுக்கிறோம். இங்கே ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஆவியின் வல்லமை, ஆவியானுடைய பலம், ஆவியானுடைய பலத்தினாலே நமக்கு ஜெயம். பிரியமானவர்களே, நம்ம எபேசியரில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பொல்லாங்கனியையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இங்கே நம்ம பார்க்குற மூணாவது காரியம், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பொல்லாங்கன் ஏயும் அக்னி ஆஸ்திரம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு வகை தேடுகிற சாத்தான் தேவ ஆவியின் பலத்தினாலே சிம்சோன் முறித்து போட்டான், அவனை ஜெயித்தான். இங்கே வாசிக்கிறோம், அந்த பொல்லாங்கன் என்ன செய்வான்? சில வேளைகளில் நேரடியாக வருவான், சில வேளைகளில் ஏதாகிலும் ஆயுதங்கள், அவன் அக்னி ஆஸ்திரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை அழிக்கும்படி, நாம் நிற்க விடாதபடி நம்மை நிலைகுலைய பண்ணுகின்ற சத்ரு என்ன செய்கிறான்னா அக்னி ஆஸ்திரங்களை நமக்கு விரோதமாக தாக்குகிறான். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அக்னி ஆஸ்திரங்களை அவன் நமக்கு நேராக அவன் உருவாக்குகிறான் அல்லது நமக்கு விரோதமாக அவன் பயன்படுத்துகிறான் என்பது காரியம் அல்ல. நம்முடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நாம் நில்லுங்கள். தேவன் நமக்கு ஏற்கனவே சிலுவையில் சாத்தானை ஜெயிச்சிட்டார். ஜெயம் எடுத்த கிறிஸ்துவின் பக்கத்திலே நாம் நிற்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில், அவ்வளோதான். தேவன் நிற்க சொன்னால் நம்ம நிற்கணும். இங்கே நான் வாசிக்கிறோம், அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். விசுவாசம்,
புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயான்னு கேட்குறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்ன்னு சொல்றார். உன் விசுவாசம் பெரியது என்று சொல்றார். சிலருடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறார். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். சில வேளைகளில் ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? ஏன் மந்த இருதயத்தோடு இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு அற்ப விசுவாசத்தில் இருக்கிறீங்க? அற்ப விசுவாசிகளேன்னு கூட அவர் அழைக்கிறத பார்க்குறோம். சாத்தானுடைய அக்னி ஆஸ்திரங்களை ஜெயிப்பதற்கு விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறதில்ல. விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி அதை சோதிக்கலாம்? என்னுடைய விசுவாசம் உயிருள்ள விசுவாசமா, தேவன் மேலே வச்சிருக்கிற ஜீவனுள்ள விசுவாசமா, பலமுள்ள விசுவாசமானா நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், நம்முடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கப்பல் பயணத்தில் போகிறார். பயங்கரமான காற்று. அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தில் இந்த கப்பல் சேதத்தை பார்க்குறோம். பயங்கரமான ஒரு கப்பல் சேதம். ஆனால் விசுவாசமுள்ள அந்த பவுலை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 276 பேர் அந்த கப்பலில் இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய மரண பயத்தில், அவங்க எப்போ சாவோங்கிற மரண பயத்தில் அவங்க பயங்கரமாக துடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? யாருமே சாப்பிடலை. கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவங்க எதுவுமே சாப்பிடலை. 14 நாட்கள். யோசித்து பாருங்கள். அப்போ பவுல் அவங்கள பார்த்து சொல்கிறார் 25ஆம் வசனத்தில், எல்லாரும் தைரியமாக இருங்க, திடமனதாக இருங்கள் என்று அவர்களை தைரியப்படுத்துகிறான். உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்கள் எரிச்சலோடு அல்ல, பதட்டத்தோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, தெளிந்த புத்தியோட நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். அங்கே அப்போஸ்தலர் 27:25 வசனம், ஆனபடியினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். திடமனதாக இருங்கள்னு சொல்லி பவுல் அங்கே உற்சாகப்படுத்துகிறார். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். விசுவாசமாக இருக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசமாக இருக்கிறவனுக்குள்ள எந்த டென்ஷனோ, கோபமோ, எரிச்சலோ, பொறுமையற்ற தன்மைகளோ இல்லை. நடக்குமா நடக்காதா நம்பிக்கையற்ற நிலைமையில் நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 35-36 வசனங்களில் அவன் என்ன செய்கிறான்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் முன்பாக தேவனை துதித்து புசிக்கிறத பார்க்குறோம். அப்போ தேவனை துதிக்கிற துதி, ஸ்தோத்திரம் பண்ணுற ஒரு வாய் உங்களுடைய நாவில் ஸ்தோத்திரம் காணப்படுமானா நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க. நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டு, நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு, சோத்திரன்னு சொல்லிக்கிட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தீங்கன்னா சத்துரு எளிதில் நம்மளை அவனை அங்கே தாக்கி விடுவான். பொல்லாங்கன் ஏய்க்கிற அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். தைரியமாக ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை புட்டு அவன் சாப்பிட்றான். எல்லாரும் திடமனதாய் மாறினார்கள். எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு. எல்லாரும் புசித்தார்கள். 14 நாட்கள் ஒன்றும் புசியாதவர்கள். அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றத பார்க்குறோம். அதாங்க உண்மையான விசுவாசம். உங்களுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தையே அது பலப்படுத்துகிறதா இருக்கும். உங்களுடைய சபையில் உங்களை சுற்றில் இருக்கிறவங்களை பலப்படுத்துகிறதா இருக்கும். நீங்களும் தேவனுடைய பலத்தினால், அந்த விசுவாசத்தினாலே பொல்லாங்கு நிகர எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் ஜெயிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஆகவே பொல்லாங்குடைய வேலை என்ன? அக்னி ஆஸ்திரங்களை எய்து கொண்டே இருப்பான். எந்த அக்னி ஆஸ்திரத்தை உங்களுக்கு விரோதமாக தாக்குனா, உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தினா உங்களை நிலைகுலைய பண்ண முடியும்னு அவனுக்கு தெரியும். அதைத்தான் அவன் பயன்படுத்துவான். எதில் உங்களை தாக்கி விழ பண்ணணும், அதுதான் சாத்தானுடைய தந்திரம். ஆனால் அருமையானவர்களே, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ஒன்று என்ன வேதம் சொல்லுது, ஏசாயாவில் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 அப்படி தான் சொல்லுது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னாகம 23:23 தேவனுடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? என்னாகம 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எந்த மந்திரம், அவன் மந்திரம் வச்சுருப்பானா, இவன் செய்வனை வச்சுருப்பானோ, இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் ஏதாவது ஏவல் பண்ணியிருப்பானோ, இதெல்லாம் விசுவாசமே இல்லை. இதெல்லாம் அவிசுவாசம். வேதம் விசுவாசம் என்னது? அவன் மந்திரம் வச்சாலும் சரி, அவன் தந்திரம் வச்சாலும் சரி, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை,
எனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. தேவன் உங்களுடைய பட்சத்திலே உங்களுக்காக நிற்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தான் ஜெயம். ஐயோ, அவன் ஏதோ செஞ்சிட்டான், அந்த வீட்டுக்காரன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அதனால தான் என் குடும்பத்தில். இல்லவே இல்லைங்க. உலகத்தில் உள்ள பிசாசை விட, மந்திரவாதி வச்சிருக்கிற குட்டிச்சாத்தானை விட நம்முடைய தேவன் பெரியவர், நம்முடைய தேவன் வல்லவர். பிசாசுகளும் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிற ஒரு சர்வவல்லமையுள்ள தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிற. அந்த விசுவாசம் இன்னும் கேடகத்தை பிடிச்சிக்கிடுங்க. எந்த சூழ்நிலையிலும் யாரும் நம்மளை தாக்க முடியாதுன்னா பிரியமானவர்களே. 4வது, நாம் கொலோசியர் 2:19 நம்மை தாக்குகிற கள்ள உபதேசம். பாருங்கள், கொலோசியர் 2:10. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நிலைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இங்கே வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து சீசரில் ஆண்டவர் சொல்லும்பொழுது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி தெரிந்து கொள்ளப்பட்டவர், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யோசித்து பாருங்க, கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. உட்கார்ந்து நம்ம வேதத்தை கவனமாக நம்ம வாசித்தோம்னா நம்ம பேதையாக இருக்க மாட்டோம், நம்ம ஞானவான்களாக இருப்போம். யாரும் நம்ம வஞ்சிக்க முடியாது. நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்படுங்க. பாருங்கள், தாழ்மை இருக்குது, ஆனால் அது உண்மையான தாழ்மையான இல்லை, அது மாயமான தாழ்மையா. மாயமான தாழ்மை எப்படி? தங்களுடைய சிந்தையிலே அவர்கள் இருமாப்பு உள்ளவர்களாக இருப்பாங்களாம். ஒருத்தன் பேச்சில் மாயமான தாழ்மையை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் எங்கே கண்டுபிடிக்க முடியுங்க? நான் வாசிக்கிறோம், மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருப்பான். அப்போ ஒருத்தர் தாழ்மையாக இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத அவங்களுடைய பேச்சை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது. ரொம்ப பழமாக ரொம்ப ரொம்ப கைண்டாக பேசுகிற மாதிரி பேசலாம், ஆனால் மாம்ச சிந்தையில் இருமாப்பாக அவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே நாம் சொல்லலாம். மாம்ச சிந்தையில் அவன் கடினமாக ஒரு இருமாப்பாக இருக்கிறான்னு சொன்னால் நம்முடைய பந்தய பொருளை வஞ்சிக்கிறவரை ஒரு கூட்டம் கண்டுபிடிக்கணும். இதை குறித்து நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கீழ்ப்படுதலின் மூலமாக நாம் செய்ய வேண்டியதை தேவன் அற்புதங்கள் மூலமாக செய்யவே மாட்டார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சொன்னார்னா அதை நாம் செய்யணும். இப்போ பாருங்களேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்கிறாரு. கர்த்தர் மேலே பாரத்தை நம்ம தான் வைக்கணும். கர்த்தரிடத்தில் வரணும், நம்ம பாரத்தை வைக்கணும். அவர் வலுக்கட்டாயமாக நம்முடைய பாரத்தை எடுக்க மாட்டார். நாம் வைப்போமான சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் மேலே பாரத்தை வைத்து விடு என்று வேதம் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் கலெக்ட் பண்ண மாட்டார். குப்பை வண்டி தெருவழியாக போகுதுன்னா நாம் தான் கொண்டு குப்பையை போடணும். இந்த வீண் பாரம், கவலை, இதுகளை மனதிலே நம்ம வைத்து கொண்டு இருக்காமல் ஆண்டவர் மேலே கொண்டு நம்ம இறக்கி வச்சிடணும். ஆண்டவர் பாரத்தை வச்சுட்டேன், என்னை விசாரிக்கிறேன், கவலையெல்லாம் உங்கள் மேலே வச்சுட்டேன். பிரியமானவர்களே, சாதாரணமானது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஒரு லகுவானது, ஆனால் சுமை தான். இது சிலுவையை சுமக்கிறது தான், இது நுகத்தை ஏற்றுக்கொள்கிற காரியம்தான். ஆனால் நாம் தேவ ஒழுங்கை கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருப்போமானா இது நமக்கு எளிதான ஒரு ஓட்டமாக இருக்கும். இல்லைன்னா இது கடினமான ஒரு உபதேசமாக காணப்பட்டு விடும். இது நெருக்கமான பாதை தான், இது இடுக்கமான வாசல் தான், ஆனால் இது ஜீவனுக்கு போகிற வாசல். இங்கே சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, இங்கே நிம்மதி இருக்குது. அப்போது நான் என்னுடைய ஓட்டம் தேவனுக்குள்ளே சரியாக ஓடுதா, நான் சரியாக ஓடிக்கிட்டு இருக்கிறேனா அப்படின்னு நாங்கள் எப்படி நீங்கள் கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா சந்தோஷமாக ஓடணும். பவுல் சொல்கிறாரு, என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் ஓடி முடிக்க வேண்டும்.
சந்தோஷமாக நான் ஓடி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நான் சந்தோஷமாக ஓடி முடிக்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ ஓட்டத்தை சந்தோஷமாக ஓடுறோமா அல்லது கவலையோட, துக்கத்தோட, பாரத்தோட, வேதனையோட, அவிசுவாசத்தோட, முறுமுறுப்போட, பலவிதமான வீழ்ச்சிகளோடு ஓடிக்கிட்டு இருக்கிறோமா? பிரியமானவர்களே, பந்தய பொருளை இழந்து விடும்படி யாரும் வஞ்சிக்கிறதுக்கு அநேக ஆட்களை சத்துரு அனுப்புவான். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பந்தய பொருளை நாம் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம போய் நிற்கும்போது ஐயோ நான் வெறுங்கையா வந்து நிற்கிறேனேன்னு சொல்லி நாம் வெறுங்கையாய் வந்து நிற்கிறவர்களாக அல்ல, ஆண்டவரிடத்திலே பரிசுகளையும் வெகுமதிகளையும் கிரீடங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக ஓட வேண்டும். அதனால தான் சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தய பொருளை யாரும் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளாதபடி, உங்களை வஞ்சித்து விடாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். பவுல் கூட பிலிப்பியரில் என்ன சொல்கிறார் தெரியுமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக எதை நோக்கி லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படியாக வஞ்சிக்கிற அநேகர் எழும்புவார்கள். அவங்க மாயமான தாழ்மையில் இருப்பாங்க, ஆனால் சிந்தையிலே அவர்கள் இருமாப்புள்ளவங்களாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கணும். உங்களுடைய லக்கை தவற விடுகிறவர்கள், லக்கை நோக்கி நீங்கள் தொடராதபடி உங்களை திசை திருப்புகிறவர்கள், தடை செய்கிறவர்கள். நீங்கள் பந்தய பொருளை போய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த லக்கில் இந்த திசையில் ஓடுனா இவன் கிறிஸ்துவை போய் சேர்ந்துருவான் இல்லையா? நேரா அவர் தான் நம்முடைய லக்கு. நமக்கு முன்னாங்க அவர் தான் இருக்கிறாரு. அந்த கிறிஸ்து தான் நம்முடைய, கிறிஸ்து இயேசு தான் நம்முடைய லக்கு. அந்த லக்கை தொடரும்படி அந்த நாம் பந்தய பொருளை பெற்று அவரிடத்துல போய் சேர்ந்துட்டா நமக்கு பந்தய பொருள் வச்சிருக்காரு. லக்கை நோக்கி தொடர்கிறேன், லக்கை நோக்கி தொடர்கிறேன். உங்களை வஞ்சிக்கிற பலர் எழும்புவாங்க. எபிரேயர் 12:1 கூட அங்கே எபிரேய ஆக்கியன்னு சொல்கிறாரு, பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். யாரும் போட்டியாளர்கள்லாம் இங்கே கிடையாது. நாம தான். நம்ம ஓடி முடிச்சோன்னா நமக்கு பரிசு. நம்ம கூட சேர்ந்து ஓடுற அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் யாரும் போட்டியாளர்கள் அல்ல. யார் மேலேயும் பொறாமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க, லக்க நோக்கி ஓடுங்க. பாரம் ஆண்டவர் மேலே வச்சிருங்க, பாவம் உதறி தள்ளிருங்க. பாவம் நம்மளை நெருக்கமா சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிருங்க, பாவத்தை உதறி தள்ளுங்க. அது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று நாம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பந்தய பொருளை நம்ம பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு நம்மை பிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாத்தான் யாருன்னா சத்துரு, உலகம், மாமிசம், பிசாசு. ஆக பாவம் சாத்தான் என்ன செய்வான்? பாவ சிற்றின்பங்களை காட்டுவான், பாவ வழிகளை காட்டுவான், பாவ இன்பங்களை காட்டுவான். அதில் நம்ம மயங்கிடக்கூடாது. நாம் உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும், லக்கை நோக்கி ஓட வேண்டும். அங்கே என்ன இருக்குது? பந்தய பொருள் இருக்குது. யார் அதை தரப்போறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அதை தரப்போறாரு. அதை தான் பவுல் சொன்னார். ஒரு நாள் தீமோத்தேயு புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, நீதியையும் அன்பையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு நாடு. அந்த பந்தய பொருளை பற்றி கொள்ளும்படி ஓடு, நாடு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறீங்க? உங்களோட லக்கை தவற விட்டுட்டீங்களா? அங்கே கலாத்திய சபை ஆரம்பத்தில் லக்கை நோக்கி தொடரும். ஆனால் கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறம் கள்ள உபதேசம், கள்ள போதகர்கள் உள்ளே போனாங்க. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து
கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று பவுல் சொல்றார். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும்னு சொல்றாரு. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. உங்களை யார் கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அவன் என்ன செய்யணும்? தரிப்புண்டு போக வேண்டும் என்று பவுல் அங்கே சபிக்கிறத பார்க்கிறோம். நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்கினவன் யார்? பிரியமானவர்களே, பல போராட்டங்கள், பெரு மழை, பெரு வெள்ளமாக வரலாம், காற்று மோதலாம். ஆனால் தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நீங்கள் அதன்படி நடப்பீங்களன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு வரலாம். ஆனால் நீங்கள் தேவ ஆவியாண்ட பலத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் பலத்தில், ஆவியின் வல்லமையில் சத்துருவை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அந்த சத்துரு, இந்த பொல்லாங்கனி, அந்த அக்னி ஆஸ்திரங்களை அவர் ஏதாலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அடுத்து நம்ம இங்கே வாசிக்கிறோம், அங்கே பயங்கரமான வஞ்சகர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்கள் மனதை மயக்குகிறவன், மனதை மயக்குகிறவன் சத்துரு. பாருங்க, நாம் பிசாசினாலே பிடிபட்டிருக்கிற அவர்கள் என்று நாம் வாசிக்கிறது. தீமோத்தேயின் புஸ்தகத்தில் அதை வாசிக்க 2 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்போ சத்துரு என்ன செய்கிறான்? மயக்கம். இங்கே பிசாசினாலே பிடிபட்டிருக்கிற, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக நம்மளை மயக்குகிறவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு பல காரியங்கள், எந்த தாக்குதல் எப்போ எப்படி சத்துரு கொண்டு வருவான்னு நமக்கு தெரியாது. இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னால சாத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசிக்கு விரோதமாக வரக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பின்னால சத்துரு இருக்கிறான். ஆனால் நம்ம சத்துருவை அடையாளம் கண்டுகொள்வோம். தேவன் எல்லா விதமான கிருபையும் உதவியும் பலனையும் ஒத்தாசையும் அவர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஜெயித்து முன்னேறி போயிருக்கிறாங்க. உங்களுக்கும் ஜெயம் உண்டு. ஒரு நாள் நம்ம வெட்கப்பட்டு போகிறதில்ல, ஒரு நாள் நம்ம தோற்று போக போகிறதில்ல. நான் அதிகமாக அவனுடைய சார்ந்து கொண்டு ஜெபத்தில் தரித்திருந்து தேவ ஆவியின் பலத்தில், தேவ வசனத்தின் பலத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம். நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சத்துரு வெள்ளம் போல எங்கே எழும்பி வந்தாலும் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுங்க. உடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவன் தாமே அபரிவிதமாக உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.